சூப்பர் ஓவரை நோக்கி போயிருக்கு. ஸோ இதில் வந்து பாலப்பட்டி அணி வந்து பந்து வீச தயாராக இருக்காங்க. ஈச்சம்பட்டி அணியின் பேட்ஸ்மேன் வந்து களத்தில் இருக்கா. அப்படி முதல் பந்தை வீசுறாரு நம்ம சித்திரவேல். வா, அற்புதமான பந்து, அருமையான பந்து, விக்கெட் கிளைம் பண்றாங்க. இது விக்கெட் கிடைக்குமா? பட் அம்பையரின் தீர்ப்பு இறுதியானது. அம்பையர் நாட் அவுட் கொடுத்திருக்காரு. விக்கெட் இல்லை. இரண்டாவது பந்தை வீச தயாரா இருக்கா அப்படி நம்ம சித்திரவேல். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஒரு அருமையான பந்து. கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. சிங்கிள் ஓடி இருந்திருக்கலாம், பட் சிங்கிள் கிடைக்கல. மூன்றாவது பந்தை போட தயாரா இருக்கு அப்படி நம்ம சித்திரவேல். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, லெக் சைடு கேட்ச், அற்புதமான கேட்ச். தனது அணிக்கான முதல் விக்கெட்டை வந்து சித்திரவேல் வந்து சூப்பர் ஓவரில் எடுத்திருக்கா. அப்படி பாலப்பட்டி அணிக்கு ரொம்ப எளிமையாக போயிடும். ஒரு ரன் அடித்தா மட்டும் போதும். நான்காவது பந்து மறுபடியும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, மறுபடியும் 6 லைன்ல கேட்ச். வா, அற்புதமான கேட்ச். இங்க பாருங்க, பாலப்பட்டி அணி அவங்களோட வெற்றியை வந்து பறிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சூப்பர் ஓவர். முதல் செமிஃபைனலின் வெற்றியாளர் யார்? ஒரு ரன் அடித்தால் பாலப்பட்டி அணி வெற்றி பெறும். சந்துரு வந்து பேட்டிங் பண்றா. அப்படி முதல் பந்துக்கான நேரம். அஜீஸ் ஒரு 6 அடிச்சு வின்னிங் ஷாட்டா முடிப்பாரா இல்ல சிங்கிள் அடிப்பாரான்னு பார்ப்போம். முதல் பந்து ஷார்ட் பிட்ச் போடப்பட்ட பந்து, பேட்ல பட்டது. ஒரு ரன் ஓடிட்டாங்க. பாலப்பட்டி அணி வெற்றி. சூப்பர். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருப்பாங்க ஈச்சம்பட்டி அணி. ஸோ நல்ல கேம். ஸோ இரண்டாவது செமிஃபைனல் மேட்ச் வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.